சீமை மாதுளம்பழம் அதிகமாக காணப்படும் காலத்தில் குளிர்காலம் கடுமையாகத் தாக்கும் உண்மையா? இந்த நம்பிக்கை உலகத்தில் பல பகுதிகளில் இருக்கிறது. இது முழுவதுமாக அறிவியல் ஆதாரமற்ற பழமொழியாக இருந்தாலும் இயற்கை மற்றும் பருவநிலை மாறுதலுக்கு ஏற்ப சில காரணங்களும் இருக்கலாம். சீமை மாதுளம் மரங்கள் அதிகமாக பழங்களை கொடுக்கும் காலம் சாதாரணமாக சர்வதேச அளவில் அக்டோபர் முதல் ஜனவரி வரையிலான காலமாகும். இது பொதுவாக குளிர்காலம் தொடங்கும் நேரமாக இருக்கும். பழங்கள் அதிகமாக விளைவது ஒரு கடுமையான குளிர்காலத்திற்கு முன்னணியாக இருக்கும் என்று சிலர் நம்புகிறார்கள். இது ஒரு பழமொழியாக உருவாகியுள்ளது. பல்வேறு பழங்கால விவசாயிகள் மரங்கள் மற்றும் பழங்கள் பருவநிலை மாற்றங்களுக்கு எவ்வாறு விளைகின்றன? சிலர் சீமை மாதுளம் போன்ற மரங்கள் கடுமையான குளிர் நிலையை உணர்ந்து அதிகமாய் பழங்களை உற்பத்தி செய்யும் என நம்புகின்றனர். இது இயற்கையின் பாதுகாப்பு உத்தியாக இருக்கும். சில நாடுகளில் சீமை மாதுளம் விதையின் உள்ளே இருக்கும் விதையை பார்த்து குளிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை கணிக்க முயலுகிறார்கள். விதையை வெட்டி பார்ப்பதன் அடிப்படையில் அதன் வடிவத்தை வைத்து வானிலை கணிக்கலாம் என ஒரு பழங்கதை உள்ளது. ஸ்பூன் வடிவமாக அதன் விதை இருந்தால் அதிகமான பனி, கடுமையான குளிர். கத்தி வடிவமாக அதன் விதை இருந்தால் கடுங்காற்று மற்றும் கடும் குளிர். போர்க் வடிவமாக அதன் விதை இருந்தால் மிதமான குளிர், குறைவான பனி. இதுவரை விஞ்ஞான ரீதியாக இது உண்மை என்ற சான்று இல்லை. சீமை மாதுளம் அதிகமாக விளைவதற்கும் கடுமையான குளிர் நிலவுவதற்கும் நேரடியாக எந்தவித தொடர்பும் இல்லை. ஆனால் இயற்கையின் ஒரு பகுதியான மரங்கள் பருவநிலை மாறுபாடுகளுக்கேற்ப தங்கள் வளர்ச்சியில் மாற்றங்களை கொண்டுவரும் என்பதால் சில நேரங்களில் இந்த பழமொழி உண்மை போல் தோன்றலாம். விவசாயிகள் பல ஆண்டுகளாக கவனித்து அனுபவத்தின் அடிப்படையில் சில பழமொழிகளை உருவாக்கியிருக்கலாம். எனவே இது முற்றிலும் மூடநம்பிக்கையாக மட்டுமல்ல, இயற்கையின் செயல்பாடுகளை கணிக்க ஒரு பாரம்பரிய வழியாகவும் பார்க்கலாம்.